ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, பியூரிஃபைடு வாட்டர் ஜென்ரேஷன் சிஸ்டம் எப்படி நம்ம கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிற மெத்தட் பார்த்தோம்னா ஒயிட் பாக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் அல்லது ரிவர்ஸ் கால்குலேஷன் மெத்தட். இதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்முடைய அவுட்புட், அதாவது நம்மளுடைய டிமாண்ட் என்னவோ அதுலேருந்து ரிவர்ஸில் போவோம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அதில் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபேஸ் 1. இப்போ நம்ம ஃபார்மஸ்டிக்கல் ரிலேட்டடு டிசைன் பார்க்குறதுனால பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா ஃபைனல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.3 மைக்ரோ சீமன்ஸ் பெர் சென்டிமீட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். இதுதான் கண்டக்டிவிட்டிக்கான லிமிட் ஸ்டாண்டர்ட் படி. இது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கோன்னா யூஎஸ்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபார்மாகோபியா 1231 இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டிஓசி கண்டென்ட், டோட்டல் ஆர்கானிக் கார்பன் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 parts per billion, which means 0.5 milligram per liter. ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோபைல் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 CFU per ml. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் சிஸ்டம் ப்ரீ ட்ரீட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ரா வாட்டர் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஆர்ஓக்கு கொடுக்க முடியாது. ஸோ பிகாஸ் ரா வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஹார்ட்னஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, மெக்னீஷியம், கால்சியம், சிலிக்கா. ஸோ மேக்ஸிமம் மெக்னீஷியம், கால்சியம் தான் இதில் இருக்கும் சால்ட்டு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் வந்து குளோரின் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஹார்ட்னஸ் கம்மியாகும், விச் மீன்ஸ் மெக்னீஷியம், கால்சியமோட அமௌண்ட்டு கம்மியாகும். குளோரின் கண்டென்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னோம்னா சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் கெமிக்கல் டோசிங் பண்ணுறதுனால வந்து குளோரின் கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். குளோரின் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். பிகாஸ் அது வந்து நம்மளுடைய ஆர்ஓ மெம்பரேன் வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதனால் குளோரின் ரிமூவல் அண்ட் ஹார்ட்னஸ் ரிமூவல் இது ரெண்டும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்க்கே நம்ம அனுப்புவோம். இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாஸ் ஆர்ஓ. பாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு ஆர்ஓவுடைய அவுட்லெட் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்ஓ எலமெண்ட் இருக்குது, ஒரு வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெசல்லேருந்து வர்ற அவுட்லெட் வந்து இன்னொரு வெசலுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வெசல் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா, ஸோ ஒரு மெம்பர்லேருந்து வர்ற ஆர்ஓவுடைய அவுட்லெட் வந்து இன்னொரு மெம்பர்லேருந்து போகும். ஸோ இந்த மாதிரி 2 பாஸாக நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அதுதான் டபுள் பாஸ் ஆர்ஓ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வந்து இடிஐ, எலக்ட்ரோ டி அயனைசேஷன். ஸோ இதுதான் இதுலேருந்து வர்றது தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஜென்ரேஷன் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா WHO டெக்னிக்கல் ரிப்போர்ட் சீரீஸ் 970 Annex 2 இதில் இருந்தெல்லாம் நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் போகலாம். நான் என்னோட எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஷீட்டு. இதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் கால்குலேஷன் மீன்ஸ் இப்போ இங்கே அவுட்புட் நீடட் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இடிஐ சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேஜ் 1 இஸ் இடிஐ சிஸ்டம். இடிஐ சிஸ்டமோட அவுட்லெட் விச் மீன்ஸ் நம்மளோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம இங்கே தான் டைப் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து இங்கே 2000 இருக்குது, 2000 liters per hour. இதான் நமக்கு ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து விழக்கூடிய வாட்டர் ஃப்ளோ. ஸோ இதோட ரெக்கவரி ரேட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா 95% ஆஃப் ரெக்கவரி தான் இதில் கிடைக்கும். ரெக்கவரினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2000 liters வாட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து அதை நம்ம அவுட்லெட்டை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீட் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ 95% ரெக்கவரி இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா 2105, விச் மீன்ஸ் 2105 liters per hour வாட்டர் ஃப்ளோ ரேட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு 95% ஆஃப் பியூர் வாட்டர் வந்து நமக்கு அவுட்லெட்டாக கிடைக்கும். 2000 liters, அதுதான் இந்த 2000 liters. ஸோ அவுட்புட்டை வந்து நம்ம ரெக்கவரி பெர்சன்டேஜில் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ நம்மளோட அவுட்லெட் வந்து விச் மீன் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டின்னு தான் சொல்லணும். ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து 2000 liters per hour. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் வாட்டரோட ஃப்ளோ ரேட் எவ்வளவு? 2105.
ஓகே, இப்போ நம்ம இடிஐ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ளோ ரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இடிஐக்கு ஒரு இன்லெட் கொடுக்கணும்ல, விச் மீன்ஸ் இடிஐக்கு ஒரு ஃபீட் கொடுக்கணும். அந்த ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் 2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாஸ் 2ன்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் இடிக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட் ஃப்ளோ விச் மீன்ஸ் இன்லெட். ஸோ இப்போ இந்த 2105 இருக்குல்ல, இந்த 2105 லிட்டர்ஸ் பெர் ஹவரை வந்து நம்ம இடிஐக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த ஃப்ளோ கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இதில் எவ்வளோ ரெக்கவரி ரேஞ்ச் அப்படின்னா 90% ரெக்கவரி ரேஞ்ச் பாஸ் 2. பிகாஸ் பாஸ் 1லேயே நமக்கு சால்ட்டு அண்டு ஹார்னஸ் மேக்ஸிமம் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 90% ரெக்கவரி ரேட் கொடுத்தாலே போதும். எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் அஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 90% இஸ் இனஃப். ஓகேவா, ஸோ அப்படி 90% ரெக்கவரி போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளவு ஆக்சுவல் ஃபீட் ஃப்ளோ வேணும் அப்படின்னா 2339 2339 லிட்டர்ஸ் பெர் ஹவர் வந்து நம்ம ஃபீட் கொடுக்கணும். இதுக்கு நம்ம பாஸ் 2க்கு இந்த ஃப்ளோ ரேட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டார்கெட் ஃப்ளோ ரேட்டாக வந்து 2105 கிடைக்கும். ஓகேவா, இடிஐக்கு தேவையானது. ஓகே, ஸோ இப்போ நான் அதை 90% போட்டேன் ரெக்கவரி ரேட்டு. ஸோ ப்ராடக்ட் ஃப்ளோ விச் மீன்ஸ் டார்கெட் ப்ராடக்ட் ஃப்ளோ பை ரெக்கவரி ரேட்டு இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளோ ரேட் கிடைச்சிடும். ஓகே, இப்போ பாஸ் 2 முடிஞ்சிருச்சு. இந்த நெக்ஸ்ட் இதெல்லாம் அதுக்கடுத்து வரேன், இந்த ரெக்யூட் ப்ரெஷர் எல்லாமே நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாஸ் 2ஓட ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சோம் நம்ம. நெக்ஸ்ட் பாஸ் 1ஓட ஃப்ளோ ரேட் நம்ம பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் இந்த பாஸ் 2க்கு இன்லெட்டாக வரக்கூடிய ஃப்ளோ ரேட்டு. ஸோ அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும், இந்த ஃப்ளோ ரேட் தான் எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் 2339. ஓகேவா, ஸோ 2339 இந்த ஃப்ளோ ரேட் தான் நமக்கு வேணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா ரெக்கவரி வந்து 70 to 75% தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஐ மீன் இதுலேயே நம்ம 80-90 போனோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஆர்வம் வந்து சோக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் சால்ட் அண்டு ஹார்னஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அதிகமான ரெக்கவரி ரேட் வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஃபில்டர் வந்து மோர் சால்ட்ஸ் அண்டு இதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சாலிட்ஸை அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ அந்த ஃபில்டரோட ஃபஸ்ட்டு பாஸில் நமக்கு ஃபில்டர் வந்து சோக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம 75% ரெக்கவரி ரேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் 70 இருந்தால் கூட பெட்டர். ஸோ வி வில் சூஸ் 70. ஓகே, இப்போ 70 போட்டிருக்கால பார்த்தோம்னா as usual டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3342 இந்த ஃப்ளோ ரேட் தான் நமக்கு பாஸ் 1ல் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரா வாட்டர் பம்பு. ஓகே, இப்போ பாஸ் 1க்கு வந்து ரா வாட்டர் ஃப்ளோ ரேட் வேணும்ல. ஓகேவா, ஸோ ரா வாட்டர் பம்புக்கு எந்த ஃப்ளோ ரேட் கொடுப்போம். இப்போ நமக்கு பாஸ் 1ல் எந்த ஃப்ளோ ரேட் நமக்கு தேவைப்படுது, நம்மளோட அவுட்லெட் வந்து 2339, பட் அது கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு 3342 இந்த ஃப்ளோ ரேட்டில் நம்ம கொடுத்தா மட்டும்தான், இன்லெட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இது அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 3342 நம்ம டார்கெட்டட் ஃப்ளோ ரேட்டாக வச்சுக்கிட்டு இதில் வந்து 20% நம்ம சாஃப்ட்னர் அண்ட் பேக் வாஷ் ஃபேக்டர் பண்ணணும். சாஃப்ட்னர் அண்ட் பேக் வாஷ் ஃபேக்டர்னா என்னன்னா இதுல வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ளோ ரேட்டை. ஒய் பிகாஸ் இப்போ நமக்கு வந்து சாஃப்ட்னர் பேக் வாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து சாஃப்ட்னரில் வந்து நமக்கு வந்து ரெசின்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த ரெசினில் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா அதோடைய ரெசின் பீட்ஸில் வந்து ஃபில்டர் பண்ணி விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஐ மீன் அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஐடியாலே நடக்கும். பட் சாஃப்ட்னரில் வந்து நம்ம அதோடைய ஹார்னஸ் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அதோடைய தன்மை வந்து கம்மியாயிரும். அப்போ என்ன அதை விட இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளோட டிசால்வ்டு சாலிட்ஸு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்னர் பீட்ஸ்குள்ளே வந்து ட்ராப் ஆகி நிற்கும். ஓகேவா, இப்போ அந்த ட்ராப் ஆன சாலிட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பேக் ஃப்ளோ கொடுக்கும். அதாவது பாட்டம்ல இருந்து அப்வர்டில் ஃப்ளோ கொடுக்கும். அப்படி அப்வர்ட் ஃப்ளோ கொடுக்கும்போது பம்பு வந்து நார்மல் ஃப்ளோவில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி மேலே போகாது. ஸோ அந்த ஓவர் கம் ப்ரெஷர் தான் நம்ம வந்து 20% ஆட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்போ 20% நம்ம ஆட் பண்ணுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளோ ரேட் பார்த்தோம் அப்படின்னோம்னா 4010 4010 லிட்டர்ஸ் பெர் ஹவர். ஸோ இதுதான் நம்மளுடைய ரா வாட்டர் ஃபீட் பம்ப் ஃப்ளோ ரேட்டு. இந்த பம்ப் ஃப்ளோ ரேட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும், விச் மீன்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் பேக்வேர்டு கால்குலேஷன். ஓகேவா, நம்ம இடிஐலேருந்து பேக்வேர்டாக கால்குலேட் பண்ணி வர்றோம். ஓகே, இப்போ வந்து இதில் சிஸ்டமில் வந்து பம்ப் எப்படி இது பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாஸ் 2க்கு வரலாம். பாஸ் 2க்கு வந்து டபுள் பாஸ் ஆரோவுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து 12 to 15 பார் வந்து ப்ரெஷர் நமக்கு நம்ம வந்து செட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். இதுவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் த டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் தான். ஓகேவா, டிடிஎஸ் கண்டென்ட் தான். ஸோ அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா
பட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து 12 to 15 பார் இஸ் மோர் தென் இனஃப் ஓகேவா, விச் மீன்ஸ் 120 meters to 150 meters ஹெட் வந்து இனஃப் ஓகேவா. இல்லை நமக்கு டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பட்சத்தில் நம்ம வெண்டார்ட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 12 பார் வந்து மினிமம் வச்சுக்கலாம். ஓகே, 12 பார் நமக்கு வச்சுக்கலாம். ஸோ ரெக்யூட் பர்சன் வந்து மீட்டர் கவுண்ட் பண்ணால் 120 meters வந்துருச்சு. பிகாஸ் 1 bar is equal to 10 meters. ஸோ 12 into 10 120. நெக்ஸ்ட் தியரட்டிக்கல் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தியரட்டிக்கல் பவருக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஐ வில் ஷோ திஸ். இதுதான் தியரட்டிக்கல் பவருக்கான கால்குலேஷன், விச் மீன்ஸ் ஆக்சுவல் ஃப்ளோ டிவைட் பை 60 இன்ட்டு ஹெட் டிவைட் பை 600. ஏன்னா நமக்கு லிட்டர்ஸ் பர் ஹவர் இருக்குல்ல, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ஃப்ளோ இன்ட்டு ஹெட் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தியரட்டிக்கல் பவர் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் கன்வர்ஷன் ஃபேக்டர் தான். ஸோ நான் இங்கேயும் அதை டைப் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் தியரட்டிக்கல் பவர் இஸ் இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ஒரு தியரட்டிக்கல் பவர் கிடச்சிரும். விச் மீன்ஸ் பம்புடைய தியரட்டிக்கல் பவர், பம்புக்கு எவ்வளோ பவர் தேவை இந்த ஃப்ளோவை கொடுக்கறதுக்கு ஓகேவா. ஸோ 0.78 kW கிடைக்குது. பட் பம்ப் எஃபிஷியன்சி 65% நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பம்ப் எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. பட் நமக்கு ஷாஃப்ட் பவர் வேணும். ஏன்னா பிரேக் பவர் ஷாஃப்ட் மூலமாக தான் நமக்கு பம்புக்கு வந்து இம்பலருக்கு வந்து நம்ம பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதனால் இப்போது பிரேக் ஹார்ஸ் பவரோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கல் பவர் டிவைட் பை பம்ப் எஃபிஷியன்சி. இங்கே வந்து பம்ப் எஃபிஷியன்சி இது வந்து. ஸோ அதையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். வேர் இட் இஸ், இங்கே இருக்குது பிரேக் பவர். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவலான மோட்டார் பவர், விச் மீன்ஸ் 1.2 kW. ஸோ சேஃப்டி ஃபேக்டர் 1.25 நம்ம போட்டுக்கிட்டோம்னா APA 610 ஸ்டாண்டர்ட்ஸ் படி 18 kW கீழே உள்ள எல்லா மோட்டாருக்குமே வந்து பார்த்தோம்னா சேஃப்டி ஃபேக்டர் வந்து 1.25 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி 1.25 ஆட் பண்ணிக்கிற பட்சத்தில் நமக்கு ஃபைனல் மோட்டார் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kW கிடைக்குது ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெம்பரேன் டைப்பு. நம்ம எந்த டைப் ஆஃப் மெம்பரேன் யூஸ் பண்ண போகிறோம்? ஆக்சுவலி 3 டைப் ஆஃப் மெம்பரேன்ஸ் இருக்கும். டைப்ஸ் வந்து 8040 இருக்கும், 4040 இருக்கும், 4021 நினைக்கிறேன். சாரி, அது என்னன்னு அது பிற சொல்கிறேன். பட் இது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 8040. நெக்ஸ்ட் வந்து 4040. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 8 இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 8 அப்படிங்கிறது வந்து மெம்பரேனுடைய டயாமீட்டர் குறிக்குது ஓகேவா. ஸோ டயாமீட்டர் வந்து 8 inches இருக்கும். 40 அப்படிங்கிறது மெம்பரோட லென்த். ஸோ லென்த் வந்து 40 inches இருக்கும். இந்த HSRO அப்படிங்கிறது ஹீட் சானிடைசபிள் RO, விச் மீன்ஸ் இதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம 80 to 85 வந்து நம்ம வெண்டாருக்கு வந்து கொட்டேஷனாக கொடுக்கணும். விச் மீன்ஸ் நாம் வந்து சானிடைஸ் பண்ணுறப்போ இந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து பியூரிஃபை வாட்டர் சானிடைஸ் பண்ணுவோம் மோர் தென் 80. ஸோ அதனால் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி மெம்பரேன் நமக்கு வேணும், நம்ம கோட் பண்ணுவோம் வெண்டார்கிட்ட. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து டார்கெட் ஃப்ளக்ஸ் ஆர் லோட் ஆன் மெம்பரேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, இதோட யூனிட் பாருங்க, உங்களுக்கு புரியும். லிட்டர்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் ஹவர். 1 ஹவரில் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு லிட்டர் ஃப்ளோ பாஸ் ஆகுது, எவ்வளவு லோட் வந்து எவ்வளவு வாட்டர் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா செகண்ட் பாஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ வந்து செகண்ட் பாஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதோட செகண்ட் பாஸ் பார்த்தோம்னா 30 to 35 liters மீட்டர் ஸ்கொயர் பெர் ஹவர் ஓகேவா. ஸோ நம்ம ரொம்ப கம்மியான ரேஞ்சே எடுத்துக்கலாம், ரொம்ப கம்மியான ஃப்ளெக்ஸ்னே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளெக்ஸ்மாங்க, ஃப்ளெக்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம 30 ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். 30 எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இதை வந்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க, டார்கெட் ப்ராடக்ட் ஃப்ளோ டிவைட் பை ஃப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஃப்ளெக்ஸ் வந்து 30 இருக்குது. டார்கெட் ப்ராடக்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுற ஃப்ளோ, விச் மீன்ஸ் இந்த 2105 இருக்குல்ல, இதான் நமக்கு டார்கெட் ப்ராடக்ட் ஃப்ளோ. ஏன்னா இதான் நமக்கு அவுட்புட் தேவைப்படுறது ஓகேவா, பாஸ் 2லேருந்து ஒரு அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் டிவைட் பை டார்கெட் ஃப்ளெக்ஸ் போட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் எவ்வளவு ஏரியா, விச் மீன்ஸ் எவ்வளவு ஏரியா வந்து நமக்கு தேவை இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவரால் வந்து 70 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா பெர் எலமெண்ட். அதாவது இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் எலமெண்ட்டுக்குமே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இது வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணீங்க, அப்படி இல்லைன்னா வெண்டார் கிட்ட ஒன்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் டேட்டா வந்து வெண்டார் கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லை முடியாத பட்சத்தில் ஒரு ஐடியல் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 37 இருக்கும். ஐ திங்க் 404க்கு வந்து 7 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் நீங்கள் வெண்டார் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் டிசைன் கிடையாது, இது வந்து ஒரு என்ஜினியராக வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் தெரிஞ்சிக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வெண்டார் கிட்ட தான் வாங்க போகிறோம். பட் ஈவன் தோ நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பெர் எலமெண்ட் வந்து நீங்கள் வந்து கூகுள் செக் பண்ணிக்கோங்க, அவர் வெண்டார் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க, இல்லை டேட்டா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 37 நான் செக் பண்ணப்போ 37 இருந்துச்சு கூகுளில். ஸோ 37 மீட்டர் ஸ்கொயர் போட்டுருக்கேன் ஓகேவா. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, அதாவது ஏரியா நீடட் டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா பெர் எலமெண்ட்.
இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது 70 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது நமக்கு தேவைப்படுறது. இதோட போய் சர்ஃபேஸ் வந்து 37 இருக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா எத்தனை எலமெண்ட் நமக்கு வேணும்னு கிடைச்சிடும். ஸோ 1.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2 எலமெண்ட். ஓகேவா? ஸோ 2 எலமெண்ட் ஆஃப் இது நமக்கு தேவை. ஓகேவா? ஆர்ஓ மெம்பரேன். ஓகே, நெக்ஸ்ட் வெசல் கன்ஃபிகரேஷன். நம்ம வந்து ஒரு வெசல் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். ஒரு வெசலில் வந்து இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த வெசல் கன்ஃபிகரேஷன், எலமெண்ட் கன்ஃபிகரேஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேண்டாக இருக்குது. ஸ்பேஸ் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது அதிகமாக தேவைப்படும். பட் எனிவே இதையுமே வெண்டாட்ட கால்குலேட் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாஸ் 2 இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாஸ் 2ல இந்த எவ்வளோ 30 ஃப்ளக்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ சேம் நம்ம பாஸ் 1க்கு வரலாம். ஓகே, இப்போ பாஸ் 1 பார்த்தோம்னா ஓகே இது ரெக்கவரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சேம் இதோட பம்ப் ஹெட் பார்த்துலாம். இதோட பம்ப் ஹெட் பார்த்தோம்னா 15 பார் இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி 12 to 15 பார் இருக்குது. நம்ம வந்து 15 பார் எடுத்துக்கலாம் ஆர் 12 பார் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். வி கேன் டூ 12. ஸோ 12 போடுறப்போ 1.1 theoretical per kilowatts கிடைக்குது. தென் பம்ப் எஃபிஷியன்சி 65% தான் போட்டிருக்கேன். ஈவன் பாஸ் 2ல கூட நான் 65% தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபைனல் மோட்டார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி ஃபேக்டர் வித் 1.25 போட்டோம்னா 2 kilowatts சம்திங் எனக்கு வந்து ஃபைனல் மோட்டார் கோட் கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஆர்ஓ பாஸ் 1 பாஸ் 2 முடிஞ்சு, பாஸ் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் ரா வாட்டர் பார்ப்போம். ரா வாட்டருக்கு ஆல்ரெடி நம்ம கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். 4010 லிட்டர் வித் பேக் வாஷ் ஃபேக்டரோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் ட்ராப் வந்து இருக்கும். அதாவது இப்போது நம்ம ரா வாட்டருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சில ஃபில்டரிங் மெக்கானிசம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சாலிட்ஸை டிடிஎஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, தென் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில ப்ரீ ட்ரீட்மெண்ட் மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசம்க்கு ஒவ்வொரு ப்ரெஷர் ட்ராப் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். ஈவன் இந்த ப்ரெஷர் ட்ராப் வேல்யூ கூட இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வேல்யூஸ் மட்டும்தான். இது எல்லாமே ஐடியல் கால்குலேஷனுக்கு ரெக்கமெண்டட் வேல்யூஸ். ஓகேவா? இந்த ரெக்கமெண்ட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓனாவே கால்குலேட் பண்ணி நம்ம வெண்டார்கிட்ட கோட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. ஈவன் உங்களோட டிசைனை கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை அவங்களோட ப்ராசஸ் வந்து சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, சிமுலேட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன டீட்டெயில்ஸ், எந்த மாதிரி கெப்பாசிட்டி தேவை, எந்த மாதிரி ப்ரெஷர் ட்ராப்லாம் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வெசலுக்கு அப்படின்னு அவங்களே நமக்கு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ரெக்கமெண்டட்னு சொல்லலாம். இதெல்லாம் ரெக்கமெண்டட் ப்ரெஷர் ட்ராப்பு. ஸோ இப்போ நம்ம மல்டிகிரேட் ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.8 பார் வந்து ப்ரெஷர் ட்ராப் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரெஷர் ட்ராப் வந்து 1.2. 5 மைக்ரான் கேட்ரேஜ் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஆர்ஓக்கு முன்னாடி. ஸோ அது வந்து 1.5. தென் பைப்பிங் லாஸஸ் நம்ம ஆல்ரெடி பைப்பிங் ஃபிட்டிங் பற்றி பார்த்துருக்கோம். பைப்பிங் செக்ஷனில் எவ்வளோ லாஸ்லாம் நடக்குது எல்போவில் அண்டு ரெடியூசரில் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் 1 பார் நான் எடுத்துருக்கிறேன். ரெக்யூர்ட் இன்லெட் ப்ரெஷர் ஃபார் ஆர்ஓ ஹை ப்ரெஷர் பம்ப் விச் மீன்ஸ் ஆர்ஓட இன்லெட்கான ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்க்கு வந்து கேவிடேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நம்மள ஆட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ டோட்டல் ஹெட் வந்து பார்த்தோம்னா 7 பார் விச் மீன்ஸ் 70 மீட்டர்ஸ் ஹெட்டு. ஸோ இது வந்து ரா வாட்டரோட சைஸிங். ஓகே ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா டிசைன் முடிச்சிட்டோம். ஃப்ரம் EDI டு அப் டு ரா வாட்டர் சிஸ்டம் இன்க்ளூடிங் பம்ப் as well as pump head as well as the pressure drop and with safety factor for motor sizing, motor power capacity. தென் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் டேங்க் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அப் டு ஜென்ரேஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் டேங்க் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ஜென்ரேஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்மளோட ஜென்ரேஷன் சிஸ்டம் கெப்பாசிட்டி எவ்வளவு 2000 liters per hour. ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து டேங்க் சைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கம்பெனி சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு டேங்க் சைஸ் பண்ணணும்ப்பா, நம்ம வந்து 2000 liters per hour வந்து நமக்கு ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது, யூ கேன் சைஸ் ஒரு டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டேங்க் சைஸ் பண்ணுவீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸே 3 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே இது பண்ணல. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஃபர் டைம் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இதுபடி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குதோ அதை விட 2 to 4 hours மினிமம் இருக்கணும் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இன்கேஸ் ஏதாவது பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலோ, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறத விட ஆர்ஓ ஜென்ரேஷன் பிளான்ட்ல ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் எரர் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட ஒன்லி ஸ்டோரேஜ் டேங்க்ல மட்டும்தான் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் தான் ப்ரொடக்ஷனுக்கு சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால வந்து 2 to 4 hours மினிமம் இருக்கணும்.
அப்போ வந்து நம்மளோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 2000 லிட்டர்ஸ் பர் ஹவர். பஃபர் டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 ஹவர்ஸ் நம்ம மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே 4 ஹவர்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மினிமம் ஒரு 8 KL டேங்க் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஈவன் ஜென்ரேஷன் சிஸ்டம் ஷட் ஆஃப் ஆனாலும் நாம் வந்து அதை கண்டினியூஸாக நம்ம பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் வந்து பீக் ஷேவிங் மெத்தட் அப்படிம்பாங்க. விச் மீன்ஸ் பீக் டிமாண்ட் மெத்தட். அதாவது ஒரே டைமில் எவ்வளவு வாட்டர் வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும். விச் மீன்ஸ் த மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேஞ்ச் பிளான்ட்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேஞ்ச் வந்து எனக்கு 5000 லிட்டர்ஸ் பர் ஹவர் தேவைப்படுது பீக் டிமாண்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி தேவைப்படும் போது பார்த்தோம். பட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து ஒன்லி 2000 லிட்டர்ஸ் பர் ஹவர் தான். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஷார்ட்டேஜாக எவ்வளவு தேவைப்படுதுன்னா 3000 லிட்டர்ஸ் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 3000 லிட்டர்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3000 லிட்டர்ஸ் டெஃபிஷியட்ல இருக்கும். இதை விட கம்மியான விச் மீன்ஸ் இந்த 3000 லிட்டர்ஸ் நம்ம காம்பன்சேட் பண்ணலை அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு நம்மளால கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் நமக்கு ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம பீக் லோடு ஹவர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ்டையோ இல்லை நம்ம பிளான்ட் கிட்டையோ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சார் நமக்கு பீக் லோடு வந்து 5000 லிட்டர்ஸ் பர் ஹவர். பட் இந்த பீக் லோடு வந்து எந்த ப்ரொடக்ஷன் டைமில் இல்லை எந்த டைமில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பண்ணணும். இன்கேஸ் அவர் வந்து உங்ககிட்ட பீக் லோட் ஹவர்ஸும் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு நம்ம பயின்றோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு 6 KL கிடைக்குது. ஓகேவா? ஸோ பீக் ஹவர்ஸ் நமக்கு இது பண்ணுறப்போ நமக்கு 6 KL கிடைக்கும். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா the 3000 into 2 divided by 10,000. ஸோ இந்த ஃபார்முலா வரைக்கும் ஐ திங்க் திஸ் ஒன் K21 நான் டைப் பண்ண சைடு அதோட ஃபார்முலா அதான் நான் செக் பண்ணிக்கிறேன். K28ங்கிறது என்னது டிஃபிஷியேட்டு இன்ட்டு 250. ஓகே, அதாவது சிம்பிள். அதாவது 3000ஐயும் நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எதுக்கு இந்த 1000 போட்டேன்னா 6 KL, அதாவது 6000 லிட்டர்ஸ் போல 6 KL கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் 1000 போட்டேன். ஓகே, நாட் இஷ்யூ. ஓகே, இப்போ வந்து 6 KL டேங்க் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? பீக் லோடு வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா டேர்ன் ஓவர் ரேஷியோ. டேர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாளில் வந்து நாம் எவ்வளவு கன்சியூம் பண்ணுற வாட்ரு அதை வச்சு இந்த டேங்க் வந்து எவ்வளவு ரிஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்கிறத விட அந்த டேங்க் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எம்டி பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறோம். இதுதான் மேட்டர். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது. ஸோ நமக்கு 24 ஹவர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 KL நமக்கு தேவைப்படுது. ஓவரால் ஐ மீன் ப்ரொடக்ஷன் அட் டிமாண்ட் 10 KL தேவைப்படுது. அப்போது நம்ம ப்ரொபோஸ்டு டேங்க் சைஸ் வந்து இப்போ 5 KL போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா the times the tank will empty and get refilled. இதை சொன்னாதான் அது புரியும். ஓகே, அதாவது எவ்வளவு டைம் வந்து டேங்க் வந்து எம்டி ஆகணும் அண்ட் கெட் ரீஃபில்ட் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஹெச்வேக்ல வந்து ACPHன்னு ஒரு வேல்யூ பார்ப்போம். அதாவது ACPHன்னு ஸோ ACPH வரன்ட்டேன். ஓகே, அது வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர். ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் ஒரு ரூமோட வால்யூமில் வந்து எவ்வளவு ஏர் சேஞ்சஸ் ஆகுது, என்டையர் ரூமை வந்து எவ்வளவு சர்க்குலேட் பண்ணுது. விச் மீன்ஸ் எம்டி அண்ட் கெட் ஃபில்டு, ஃப்ரெஷ் ஏர் வச்சு ஃபில் பண்ணுது. அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 டைம்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து அந்த டேங்க் இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 KL டேங்க் இருக்குது அப்படின்னா இந்த 5 KL into 2 வந்து 10 வருது. விச் மீன்ஸ் 2 டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் டேங்க் என்டையர் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணப்படுது. 5 KL கம்மியாகிட்டு மறுபடியும் 5 KL ஃபில் ஆகுது 2 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா 1 இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருந்துச்சுன்னா நல்ல குட் அப்படிம்பாங்க. இன்கேஸ் 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து பேட் சர்க்குலேஷன் அப்படிம்பாங்க. விச் மீன்ஸ் வந்து ஓல்டு வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படிம்பாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய இது. நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கணும்? டேங்க் டைப் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வெர்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் டேங்க் தான், டிஷிடென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னோம்னா 1.5 விச் மீன்ஸ் ஹைட் பை டயமீட்டர் போட்டோம் அப்படின்னோம்னா 1 to 1.5 வந்து இருந்தால் ஆப்டிமம் டிசைன், விச் மீன்ஸ் குட் டிசைன். ஸோ கொஞ்சம் நல்ல டிசைன். மெட்டீரியல் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா SL316L தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ரஃப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பைப்பிங்கில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரஃப்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது.
ஏன்னா அதில் உள்ள வந்து இன்டர்னல் சர்ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேடு பள்ளம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பாக்டீரியா வந்து அதில் ஹால்ட் ஆகும். தென் அது வந்து பயோஃபிலிம் வந்து ஏற்படுத்தும். இந்த வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மீன் அரித்மெட்டிக் ஆவரேஜ் ரஃப்னஸ் அப்படிம்பாங்க, ஆரி அப்படிங்கிறது. இது வந்து லெஸ் தென் 0.38 மைக்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இருக்கணும். ஆக்சுவலி இது வந்து பயோ ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட், ஏஎஸ்எம்இ பயோ ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்டோடைய ஸ்டாண்டர்ட் படி தான் இது, விச் மீன்ஸ் இந்த வேல்யூ. இதுலேயே வந்து WHO ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஐ திங்க் WHO 1019. சரி, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லலை, பட் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கிளியர் பண்ணுறேன். பிகாஸ் WHO ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0.8 வரை கொடுப்பாங்க. 0.8 மைக்ரான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டு. பிகாஸ் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோமா இல்லை WHO யூஸ் பண்ணுறோமா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், 0.38 மைக்ரோமீட்டர். இந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ பாலிஷ்டு. அண்ட் இந்த எலக்ட்ரோ பாலிஷ், மெக்கானிக்கல் பாலிஷ் ஆல்சோ எனக்கும் ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அதை நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இதுதான் வந்து ஓவராலாக வந்து ஒரு பியூரிஃபை வாட்டர் ஜென்ரேஷன் சிஸ்டமை வந்து டிசைன் பண்ணக்கூடியதுக்கான வெரி பேசிக்கான டேர்ம்ஸு. ஓகேவா, வித் டிசைன் அண்ட் ஸ்டோரேஜ் டேங்க். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா, இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நானே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், இல்லை இந்த வேல்யூ நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கூட அதுக்கான சோர்ஸ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.